அப்படி உருவ வழிபாடு நிகழ்த்தி அதை கடந்து போகும்போது நம் குழந்தை மனம் மாறும் போது அந்த உருவ வழிபாடு நம்மை விட்டு சென்றுவிடும். அதற்குத்தான் உருவம், அருவம், அருவுருவம் என்கின்ற ஒரு 3 நிலையிலும் வழிபாட்டை நம் பெரியோர்கள் இந்த மண்ணில் இட்டு செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சைவம் நமக்கு கொடுக்கின்றது. உருவ வழிபாடும் செய்யுங்கள் நீங்கள் குழந்தையால் இருக்கும் வரையில், குழந்தை மனத்தோடு இருக்கும் வரையில் என்று உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற பெரியோர்கள் இந்த மண்ணில் காலார நடந்து அவர்களுடைய அன்பின் பிடியினால் இறைவனை இந்த மண்ணில் எழுந்தருள செய்து உருவம் கொள்ள வைத்து, இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் இறைவன் குன் என்று சொன்னால் அவ்வளவும் ஆகிவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள இறைவனுக்கு இந்த மண்ணில் உருவம் கொள்ளுவதற்கு இயலாதா? அவர்களை பார்த்து எளியன் கேட்கின்ற ஒரு கேள்வி இதுதான். அவன் உருவம் கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் உருவம் கொள்ள முடியாதா? உருவ வழிபாடு என்பது நம் பெரியோர்கள் காட்டிய நெறி எதற்காக என்னவென்றால், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம், இந்த மண்ணில் பிறந்த மக்களாகிய நாம் குழந்தை மனத்தோடு எவ்வளவு தூரம் இருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் நாம் உருவ வழிபாடு பண்ணலாம். இது கலந்து இதை தவிர தெளிவாக எப்படி கொடுக்க முடியும்? அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மண்ணில் உருவத்தோடு இந்த இறைவனை நடமாட செய்தவர். ஆரூர் திருவிழா இப்போது இந்த பங்குனி மாதத்தில் அந்த ஆழித்தேர் திருவிழா நடத்தும் அந்த தெருக்களில் இறைவன் காலார நடக்கின்ற ஒரு அருள் செயலை சுந்தரமூர்த்தி நாயனார் செய்தார். இந்த மண்ணில் நமக்காக இறைவனை நடக்க வைத்த ஒரு பெருமை. அதனால் தான் அவரை வன் தொண்டர் என்று நான் சொல்கிறேன். எதற்காக நடத்த வைத்தார்? இறைவனை எதற்காக நடக்க செய்தார்? தான் கொண்ட காதலால். இந்த தமிழ் மக்கள், சுந்தரமூர்த்தி நாயனார், நான் குறிப்புகளை எடுத்து வந்து எதையும் தொட்டு பேசுவதற்கு என் மனநிலையும் ஒத்து போகவில்லை. அந்த குறிப்புகளை சொல்வதற்கும் எனக்கு அது நேரமும் சரியான விதத்தில் நான் இந்த பேச்சின் போக்கையும் நான் கொண்டு செல்லவில்லை. அதனால் போகிற போக்கிலேயே நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு செல்கின்றேன். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படிப்பட்ட ஒரு அருள்நிலையை உங்களுக்கு காட்டுகின்றார். அவர் ஒரு யுக சந்தி என்று நான் நினைக்கின்றேன். பாரதி போல ஒரு யுக சந்தி. பக்தி இலக்கிய காலகட்டத்தில் அதுவரையில் இந்த தமிழ் சமுதாயம் காதலும் வீரமும் என்று இருந்த அந்த சமுதாயத்தை பொய்மையாளரை பாடாதீர் புலவீர்கள் என்கின்ற அந்த ஒரு சொல்லை சுந்தரமூர்த்தி நாயனார் தான் உங்களுக்கு காட்டுகின்றார். அப்படி மனிதர்களின் அந்த அன்பும் வீரமும் கரைபட்டு போகக்கூடிய ஒரு இடத்தில் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது தொல்காப்பியம். திருமணம் என்கின்ற ஒரு சடங்கு எப்போது வருகின்றது என்றால், காதலர்கள் இருவருக்கு இடையில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையின்மை வளரும் போது அது வருகின்றது. எத்தனையோ இடங்களில் நாம் உடன்போக்கு செல்லும் போது தலைவன் இறந்து போய்விட தலைவி தவிக்கின்ற அந்த தவிப்புகளை நாம் படிக்கின்றோம், இலக்கியத்தை படிக்கின்றோம். அந்த நிலைகள் மனிதர்களால் ஒரு தலைவனால் வேண்டும் என்றே செய்யப்படும் போது அந்த தலைவி படுகின்ற அந்த துயர், காதல் கேள்விக்குறியாக்கும் போது, அந்த வீரம் உண்மையாக இல்லாமல், வெற்றி கொள்ளப்படுவதற்கு இல்லாமல், அது தனது பேராசையின் விளைவாக விளைந்ததென்றால் என்ன செய்வது என்று அந்த கேள்வி வரும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுக்கு ஒரு யுக சந்தியாக நின்று அவர் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வழி என்னவென்றால், பொய்மையாளரை பாடாதீர் புலவீர்கள் எங்கள் புகழூர் பாடுவேன் என்று இறைவனை நோக்கி இந்த தமிழ் சமுதாயத்தை திருப்பிவிட்ட ஒரு நிலையை நான் சுந்தரமூர்த்தி நாயனாரை வைத்து நான் பார்க்கின்றேன். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மண்ணிற்கு இன்னமும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னவென்றால், இந்த மண்ணில் ஒரு பெரும் பேரரசு, இந்த தமிழ் மண்ணில் இந்த உலகத்தின் பெரும் பேரரசு ஒன்று எழுவதற்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் புள்ளியாக இருக்கின்றார், தொடக்க புள்ளியாக இருக்கின்றார். எப்படி என்றால், அவர் பாடி வைத்த அந்த தொண்ட தொகையின் மூலமாகத்தான் அதன் பின்னே வந்த சோழ பேரரசு அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைகின்றது. உங்களுக்கு தெரியும், மன்னர்கள் அல்லது அரசியல்வாதிகள் காலங்காலமாக இந்த மண்ணில் மக்களை எப்படி வசப்படுத்துவார்கள், தனக்காக இந்த மண்ணை இந்த ஆழ்வதற்காக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை ஏதாவது ஒரு குழுவிற்குள் அடைத்து, ஒண்ணு
என்ன செய்ய வேண்டும்? மொழியின் சார்பாக மொழிவழி தேசியம், இனவழி தேசியம் அல்லது மதவழி தேசியம் இப்படித்தான் அமைக்க முடியும். எப்படி? அவர்களை பரந்துபட்ட ஒரு சமயத்தில் எல்லா சமயங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தேசியமாக சைவத்தின் வழி சோழர்கள் அவர்கள் தோன்றிய காலம் தொட்டு கடைசி சோழர்கள் வரையும், நாம் அறிந்த வரையில் கடைசி சோழர்கள் வரையும் சைவம் சார்ந்து அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். சைவம் பிறண்டு அவர்கள் சைவத்தை விட்டு அவர்கள் வெளியே போகவே இல்லை என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சோழ தேசம், சோழ மண், இந்த உலகத்தின் ஒரு பெரும் பேரரசை கட்டுவதற்கும் அடிப்படையாக சுந்தரமூர்த்தி நாயனார் தான் தொடக்க புள்ளியாக இருக்கின்றார். திருத்தொண்ட தொகையை பாடி இந்த மண்ணிற்கு அவர் ஒரு பெரும் பேரரசை கட்டுவதற்கு. ஏனென்றால் ஒரு மன்னனுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவியை ஒரு வீரன் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு பெரும் நெறி கொள்கை அவனுக்கு வேண்டும். இந்த உடலை துச்சமாக நினைக்கக்கூடிய ஒரு கொள்கை அவனுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சமயத்தின் வழி அவர்கள் சோழர்கள் எடுத்தாள்வதற்கு ஒரு வழியை சுந்தரமூர்த்தி நாயனார் காட்டிச் செல்கின்றார். அந்த வழியிலும் அவர் ஒரு வன் தொண்டராக அமைகின்றார். இந்த மண்ணில் தன்னுடைய பக்தியால் யோக நெறி நின்று இறைவனை தன் திருவடி தோய இந்த நிலத்தில் நடக்கச் செய்து இந்த மனித குலத்திற்கு ஒரு பெரும் ஒரு வரலாற்று சான்றை இந்த மண்ணில் தோன்றக்கூடிய மனிதர்கள் இறைவனை தோழமை கொண்டு அனுபவிக்க இயலும் என்பதற்கு சாட்சியாக இந்த மண்ணில் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கின்றார். இந்த காலம் மனிதகுலம் எத்தனை காலம் இந்த மண்ணில் நிலை கொள்ளுமோ அத்தனை காலமும் இந்த வரலாறும் நிலை கொள்ளும். அதற்குள்ள ஏற்பாட்டைத்தான் அருளாளர்கள் அன்று செய்து வைத்திருக்கின்றார்கள். அதே போலவே இந்த தியாகராசர் கல்லூரியில் நிகழக்கூடிய இந்த புலவர் விழாவும் நிகழும். இந்த மனிதகுலம், இந்த கல்லூரி எத்தனை காலம் இங்கே நிலைத்து நிற்கின்றதோ அத்தனை காலமும் இந்த விழாவும் நிகழும். ஏனென்று கேட்டால் இங்கே நம் மதுரை மண்ணில் புலவர்கள் இருந்து சங்கம் வளர்ப்பதற்கு இறையனாரும் முருகவேலும் புலவராக இருந்து வளர்த்த இடம். எத்தனையோ 1000 புலவர்கள் உண்டு. ஒவ்வொரு புலவருக்கும் ஒரு விழா ஒவ்வொரு வருடமும் எடுப்பதென்றால் நீங்கள் 1000 ஆண்டுகள் இந்த விழாவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த கல்லூரி இருக்கின்றது. 1000 ஆண்டுகள் இந்த விழா நடக்கும். அது நிகழ வேண்டும் என்று குருவர்களின் திருவர்களை பிரார்த்தித்து ஒப்புதல் கேட்போம், நீ பட்ஜெட்டை தயார் பண்ணுங்கன்னு சொன்ன போது அதுக்கான தயாரிப்புகளை நாங்க அனுப்பினோம். எந்த மறுப்பும் இல்லை, தாராளமா செய்யுங்க. காவல்துறை கிட்ட இருந்து நமக்கு அனுமதி வரல, அவ்வளவுதான். மற்றபடி நிதி பற்றாக்குறைங்கிறது இல்லை, தாராளமா செய்யுங்கிற அனுமதியோட தான் நமக்கு வந்தது. அந்த அளவிற்கு நமக்கு ஆக்கம் ஊக்கம் அனைத்தையும் அடைந்து இந்த நிகழ்வு இன்று வெற்றியோடு நிறைவேற்றுவதற்கு முதல் காரணமாக அமைந்தவர் நம்முடைய மேலாண்மையர். அவர்களுக்கு முதற்கண் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அடுத்ததாக முதல்வர் அவர்கள் பயங்கரமான அந்த தேர்தல் நேரத்துல நிகழ்வுகள்லாம் ரொம்ப முன்னால கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இந்த நாளை மறுநாள் கல்லூரி விழா வேற. அப்படி சூழல்லையும் கூட இந்த புலவர் விழாவை நடத்தணுங்கிற போது எந்த விதமான மறுப்பும் ஒரு சூழலை வேகமா செய்யுங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் முதல்வர் சொன்னாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறதுனால துறவியாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் சொன்னாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து இன்னைக்கு காலையில வர ரொம்ப நேரம் சாமி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அன்பு, நம்ம துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த அடிப்படையில நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய முதல்வர் அவர்கள் உதவி செய்த முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்து நம்மளுடைய துறைத் தலைவரை பற்றி சொல்லணும். ஒரு நாள் சிற்றுண்டியகத்துல பேசிட்டு இருந்த போது ஒரு துறைத் தலைவர் சொன்னாங்க, இவங்க ஐயா அப்படிங்கிற தமிழ்ல சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, இஸ் ஆல்வேஸ் இன் ரன்னிங் அப்படின்னாங்க. எப்ப பார்த்தாலும் கல்லூரிக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஓடிட்டு இருக்கிறாரு, நாங்க நடந்தே அவரை பார்த்தது இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது இயல்பா போன வாரம் அவங்க பேசினது. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு துறையில இருப்பாரு, திடீர்னு காணா போயிருவாரு, ஆர்டிஐல இருப்பாரு, திடீர்னு இங்க வந்தா காணா போயிருவாரு, அலுவலகத்துல இருப்பாரு. அப்படி எல்லா வகையிலையும் நமக்கு வேகமாக, நம்மளை விட வேகமாக வேலை செய்யறதுல அவருக்கு ஆர்வம் அதிகமாக உண்டு. அந்த வகையில எல்லா வகையிலும் நமக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்த நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து சிறப்பு விருந்தினர் உறவு நிலையில் இருக்கிறவங்க இருந்தா நல்லா இருக்கும் முதல்வர் சொன்னாங்க. அப்ப தேடணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்பா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உடனடியாக தோன்றியவர் ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள். அவரு சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிதான் ஆகணும். என்னுடைய அண்ணன் அவர், என்னுடைய வகுப்பு தோழர் அவர்.
முதுகலை ஆங்கிலம் படிச்சுட்டு முதுகலை தமிழுக்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல வந்து சேர்ந்தாரு. நாங்க முதுகலை படிக்கும் போது நாங்க தொல்காப்பியம் படித்தோம். எந்த நூல் அப்படின்னா கருமையாதீனம் பதிப்பித்து வெளியிட்ட பேராசிரியர் கு சுந்தரமூர்த்தி அவர்களுடைய தொல்காப்பியம். எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ரெண்டுமே அதுதான் நாங்க வச்சு படிச்சோம் பாடத்துக்கே. இன்னைக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது நம்ம மாணவர்களை பார்க்கும்போது, தொல்காப்பியம் வச்சிருக்கிற நூலை பார்க்கும்போது இதை சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. அந்த நூலை எங்களுக்கு வாங்கி கொடுத்தவர் அண்ணன் தான். எங்க பேராசிரியர்களே இந்த நூலை வாங்கி படிப்பாங்க. அண்ணன் சொல்றதுக்கு பொறுத்துக்குங்க, அப்படியே பேசியே பழகிட்டோம். போன்ல கூட அப்படித்தான் நான் அவர்கிட்ட பேசினேன். அப்படி அதுக்கு பிறகு முதல்ல முதுகலை ஆங்கிலம் படித்துட்டு அப்புறம் முதுகலை தமிழ் வந்தாரு. ஆய்வில் நிறைவேறு வரை எங்க கூட படிச்சாரு. முதல் முறை இன்னொரு செய்தியை நான் சொல்லியாகணும். மதுரைக்கு தெற்கே என்னை முதல் முறையாக அழைத்து சென்றவர் அண்ணன் தான். ஒரு நாள் திடீர்னு காலையில போன் பண்ணாரு. விருதுநகர்ல மிக சின்ன செந்திக்குமார நாடார் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு தம்பி, அங்க வந்து ஒரு பேச்சு போட்டி இருக்கு, ஒட்டியும் வெட்டியும் பேசுதல்னு ஒரு போட்டி, 2 பேரும் போகணும் வரீங்களான்னு கேட்டார். காலையில பேசுறாரு, போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். துறைத் தலைவருக்கு அண்ணன் தான் தகவல் தெரிவிக்கிறாரு. போயிட்டு வாங்கன்ட்டாரு. எங்க துறைத் தலைவர் மறுக்க மாட்டாரு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாரு. கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது வந்து பேருந்து நிறுத்தத்துல கேட்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி போவோம் வாங்க அப்படின்னு. காலைல வந்தவொடனே நினைவு இருந்தாரு, நம்ம 2 பேரும் சிவகாசி பக்கம் ஒரு கல்லூரிக்கு போனோமே நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி அங்க போனா காந்தியடிகளை வந்து ஒட்டி ஒருவர் பேசணும், வெட்டி ஒருவர் பேசணும். அண்ணன் ஒட்டி பேசினாரு, நான் ஒழுங்கா வெட்டி பேசல, அதனால பரிசு கிடைக்கல. சரிங்களா? அன்னைக்கு என்னால அண்ணனுக்கு பரிசு கிடைக்கல, அதுதான் உண்மை. அது அவருக்கு நினைவுல இருக்கும். ஆமா ஆமா ஆமா, தனிப்பரிசு ஒண்ணு, சிறந்த பேச்சாளர்கள் தனிப்பரிசு அவங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு குழு பேச்சுல வந்து கிடைக்கல. அப்படி ஒரு சூழல். அப்புறம் பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது 1 மணி துளி பாம்சி மருத்துவமனையோட சேர்ந்து வந்து நடத்தினாங்க. அதுல பயங்கரமான போட்டி, ஒரு 50-60 பேர் கலந்துகிட்ட போட்டி. கடைசியா ஒரு 6 பேர் வந்துட்டா கடுமையான போட்டி நடக்குது. இறுதி சுற்றுல போட்டி நடந்தவொடனே அன்னைக்கு போட்டியில அண்ணன் தான் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு கீழே வந்தவொடனே என்னை இப்படி கட்டி தெரிவித்து சொன்னாரு, பயங்கரமா டஃப் கொடுத்தீங்க தம்பி, நீங்க நல்லா வருவீங்கன்னு அன்னைக்கே எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்கு அப்படின்னு நான் பெருமையோட சொல்றேன். 3வது ஒரு செய்தி சொல்லணும். படிக்கிற காலத்துல அண்ணனை நாங்க வந்து கமலஹாசன் கூப்பிடுவோம். மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் நினைச்சுக்காதீங்க, உன்னால் முடியும் தம்பி படத்தினுடைய கமலஹாசன். அவருடைய கெட்டப்பும் அப்படித்தான் இருக்கும், அவருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும். சமூகத்திற்கு தான் எல்லாமே அப்படின்னு ஒரு பேசுவார். மக்களுக்கு நல்லது செய்யணும், சமய பணியாக இருந்தாலும் அது சமூகத்தை நோக்கியதாக இருக்கணுங்கிறது அண்ணனுடைய ஆணிவேர். அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். அடுத்து இன்னொரு செய்தி சொல்லணும். நம்ம மதுரையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அண்ணனுடைய அனுமதியோட நான் சொல்றேன். முதல்வர்கிட்ட நான் சொன்ன அந்த செய்தியை அதையும் நான் சொல்லி ஆகணும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 7-8 அல்லது 10 மாவீரர் அன்புக்குரியவர் தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு புலவர் விழா உரையை நிகழ்த்திய அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி நம் துறையின் சார்பாக உரையாற்றுகிறோம். அடுத்ததாக நடுவர்கள், 2 நடுவர்கள், மதுரை கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் ஆத்தீஸ்வரி அம்மா அவர்களும், திருவேடகம் சோழவந்தான் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் ராமரையா அவர்களும் இந்த கட்டுரைகளை மதிப்பீடு செய்து பரிசுக்குரிய 3 தேர்வு செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்து சிறப்பித்திருக்கிறார் நம்முடைய மேனாள் முதல்வர் அருணகிரி ஐயா அவர்கள். நம்ம தமிழ் துறை நிகழ்வுனா மகிழ்ச்சியோட வருவாங்க. இன்னைக்கும் வந்து நமக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். கூட வந்திருக்கக்கூடிய நகரத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புல முதன்மையர்கள், இயக்குனர், சுயநிதி பிரிவு இயக்குனர், அதற்கு பிறகு கற்பகம்மா முதலான நம்முடைய துறை பேராசிரியர்கள், பிறதுறை பேராசிரியர்கள், அலுவலக நண்பர்கள், நம்முடைய மாணவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஒருவேளை மறப்பதும் பொறுப்பதும் தமிழருடைய இயல்பு. ஒருவேளை எவரேனும் நான் மறந்திருக்கலாம், பொறுப்பும் இயல்பை கொண்டு பொறுத்தருள வேண்டுமா கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.